நம்ம கோயம்புத்தூர்ல அவினாசி ரோடு விளாங்குறிச்சிக்குள்ள ஒரு அருமையான வீடு 30 அடி ரோட்டு மேல 5 சென்ட் இடத்துல 3500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான ஆர்கிடெக்ட் பில்டிங் வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சத்தி ரோடு சரவணம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம அவினாசி ரோடு ஏர்போர்ட் நேரு நகர் காலப்பட்டி சேரன்மானுக்கு ரொம்ப பக்கமா சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு. கம்ப்ளீட் வந்து எல் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன், பிக்சர் பினிஷிங், லூவஸ் போர்டு, அந்த பால்கனில வந்து பண்ணிருக்கிற இந்த டீக் கலர் பெயிண்டிங் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரண்ட்ல லேசர் கட்டிங் கேட் கொடுத்திருக்கு, கார்டனிங் கொடுத்திருக்கு, எல்இடி லைட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்கு. எக்ஸ்டீரியர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. 3500 ஸ்கொயர் ஃபீட்ல 4 பெட்ரூம் வச்சு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. சவுத் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் பார்த்து இந்த வீடு பண்ணிருக்கு. இந்த வீட்டை பத்தி தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கேட் ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா நல்ல 17க்கு 20 கார் பார்க்கிங், நல்ல 2 இனோவா கார் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி பைக் எல்லாமே நீங்க நிறுத்திக்கலாம். தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க் எல்லாமே வாஸ்து பிரகாரம் போட்டிருக்கு. இபி பாக்ஸ், டிபி பாக்ஸ் ஃப்ரண்ட்லயே வந்துருது. சோ இந்த கார் பார்க்கிங் ஏரியாவே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி நீட்டா பினிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த பேசேஜ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு பேசேஜ் ஏரியா எல்லாமே கிரானைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் மெயின் டோர் கம்ப்ளீட் வால் பேனலிங் பண்ணி டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்குது. பாஸ்வேர்டு போட்டா தான் டோர் ஓபன் பண்ணும். காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து 8 அடிக்கு போட்டு கம்ப்ளீட் டெக்ஸ்சர் பினிஷிங் பண்ணிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஒரு பேசேஜ் ஏரியா வந்துருது. பேசேஜ் ஏரியால நீட்டா ஒரு பிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ல நல்ல பெரிய லிவிங் ரூம், பெரிய பிரெஞ்ச் விண்டோ, அதாவது ஓபன் பண்ணி நீங்க கார்டன் ஆக்சஸ் பண்ற மாதிரி எம்எஸ் மெட்டீரியல் ஒரு கேட் போட்டு அதுக்கப்புறம் யூபிவிசில ஸ்லைடிங் டைப்ல வந்து ஒரு டோர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 சைஸ்ல ஓபன் கொடுத்திருக்காங்க. நல்ல வெளிச்சம், சன்லைட் உள்ள வருது. ஒரு வீட்டுக்கு வந்து நல்ல காத்தோட்டம், நல்ல வெளிச்சம் தான் ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்கு. அந்த விஷயத்தை இந்த வீட்டுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து டிவி யூனிட் நீட்டா பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து பக்கத்துல விண்டோஸ் கொடுத்து நல்ல க்ரூஸ் எல்லாம் கொடுத்து அழகா பண்ணிருக்காங்க. மேல காட்டுது பால் சீலிங் அப்படி இருக்குன்னு பாருங்க. பால் சீலிங் அடாடாடா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஆப்போசிட் லிவிங் ரூம் உடைய ஆப்போசிட் வால்ல லூவஸ் போர்டு நல்ல பிளைவுட்ல டீக் பினிஷிங்ல வந்து பினிஷ் பண்ணி ஃப்ரண்ட்ல செக்குடு பாக்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கிரே கலர் சிமெண்ட் கலர்ல பெயிண்டிங் அது ஐரிச்ல காட்டுது. அந்த டைல்ஸ்க்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் வந்து 6க்கு 4 ஸ்லாப் போட்டு வேற லெவல்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. வாங்க இங்க வந்து பாருங்க, இது வந்து பூஜா ரூம். வீட்டோட மத்தியஸ்துல பூஜா ரூம் கொடுத்திருக்காங்க. டோர் அதோட பினிஷிங் எல்லாம் வேற லெவல்ல வந்து பண்ணிருக்கு. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து 16க்கு 16 டைனிங் ஏரியால இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், சமைச்சு வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. வாங்க கிச்சனை காட்டுறேன். உங்களுக்கு லேடிஸ் பிடிச்ச ஏரியாவே கிச்சன் தான். இங்க ஒரு வாஷ் பேஷன் வந்துருது. கிச்சன் நல்லா 16க்கு 8 பாருங்க. சுத்தி எல்லாம் கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க், ஸ்லீக் மெட்டீரியல்ல மாடலர் கிச்சன் பண்ணிருக்கு. டேபிள் டாப்ல கிரானைட் போட்டு நீட்டா வந்து உங்களுக்கு பினிஷ் பண்ணிருக்காங்க. சோ கிச்சன்ல இருந்து நல்ல ஒரு ஸ்டீல் டோர் ஹெவியா கொடுத்திருக்கு. டோர்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா கார்டன் ஏரியா பாருங்க. கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் போட்டு கம்ப்ளீட் எம்எஸ் ஒர்க் பண்ணி ஒரு ஆள் உள்ள வர முடியாத மாதிரி காம்பவுண்ட் வால் ஹைட் ஏத்தி 7-8 அடி காம்பவுண்ட் வால் ஏத்தி அருமையா பண்ணிருக்கு. அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்திருக்கு. சோ வாட்டர் ஃபவுண்டைன் பண்ணிருக்கு. வேற லெவல்ல வந்து கார்டன் ஏரியா பண்ணிருக்கு. வாங்க போய் பெட்ரூம் பார்க்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துருது. 16க்கு 10 சைஸ்ல வந்துருது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர், அதாவது உங்களுக்கு வந்து டைல்ஸ்க்கு இந்த டைல்ஸுக்கும் இந்த பாத்வேக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து சீலிங் எல்லாமே வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கு. வால் எல்லாமே வந்து உடன் ஒர்க் பண்ணிருக்கு, காட் பண்ணிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், டோர் பாருங்க குவாலிட்டியான மெட்டீரியல் டோர் போட்டிருக்கு. சோ கம்ப்ளீட் வந்து பாத்ரூம் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஜாகுவார் மெட்டீரியல் போட்டு பாத்ரூம் எல்லாம் பினிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் ஹேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் எஸ்எஸ் ரேலி கொடுத்திருக்கு. கஜேரியால டைல்ஸ் மெட்டீரியல் போட்டிருக்கு. நல்ல பிராண்டடான டைல்ஸ். வாங்க மேல போய் பார்க்கலாம். ஹை ரூப் கொடுத்து வீடு கட்டி இருக்கு. மேல இருந்து சன்லைட் வீட்டுக்குள்ள. என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள சன்லைட் காத்து இந்த ரெண்டு வந்தாவே அந்த வீடு வந்து நல்லா லட்சுமி கடாசமா இருக்கு. அது மாதிரி அருமையா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. லேசர் கட்டிங் போட்டு மேல டஃபன் கிளாஸ் போட்டு அருமையா பண்ணிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ் ரேலில டஃபன் கிளாஸ் கொடுத்து நீட்டா வந்து இந்த கைப்பிடி இது பண்ணிருக்காங்க. மேல வந்தோடனே 16க்கு 20 லிவிங் ரூம், டிவி யூனிட், ஃபால் சீலிங். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. கீழ ஒரு பெட்ரூம் பார்த்தோம், மேல 3 பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் லெஃப்ட் சைடுல காட்டுறேன். டோர் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்கு. 16க்கு 10 நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம். வார்ட்ரோப் அருமையா இருக்குது. ஃபால் சீலிங், லைட்டிங், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். பெயிண்டிங் கலர் எல்லாம் வந்து நோ காம்ப்ரமைஸ், எல்லாமே ஐரிச் கலர் வேற லெவல்ல இருக்கு. வாங்க இன்னொரு பெட். இந்த நடக்கிற ஏரியாவுக்குமே நேர் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஃபால் சீலிங் வந்து உடன் ஒர்க் பண்ணி கீழே அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் டைல்ஸ் இந்த டைல்ஸ்க்கு இந்த டைல்ஸ் கான்ட்ராஸ்டா கொடுத்து நீட்டா பண்ணிருக்காங்க. காட்டு, வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள்னு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டையும் போய் காட்டுது. வேற லெவல்ல பினிஷ் பண்ணிருக்கு. ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல பண்ணிருக்கு. கண்ணாடி எல்லாம் சென்டர்ல கொடுத்து அருமையா பண்ணிருக்கு. இந்த பக்கம் வந்து நீங்க போனீங்கன்னா டெரஸ் பால்கனிக்கு போய்க்கலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா வெளியே பால்கனிக்கு போய்க்கலாம். நல்லா விண்டோஸ் எல்லாம் தெளிவா கொடுத்து இந்த வீடு வந்து பினிஷ் பண்ணிருக்கு. மேல வந்து 3 பெட்ரூம். 16க்கு 16, 16க்கு 10, 16க்கு 8. இப்ப நான் 16க்கு 8ல நின்று இருக்கிறேன். இங்கே வந்து ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட்ல அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்.
விண்டோஸ் எல்லாமே பெருசு. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா நான் இந்த வீடியோல பார்த்துட்டேன். மொத்த கீழே வந்து ஒரு ஹாலு, கிச்சன், டைனிங், கார் பார்க்கிங், பெட்ரூம் வந்துருது. மேல வந்து பாத்தீங்கன்னா 3 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், லிவிங் ரூம், பால்கனி, டெரஸ் எல்லாமே வந்துருது. மொத்தம் வந்து இந்த வீடு வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்ல 5 சென்ட்ல வந்து கட்டியிருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 2,70,00,000 ரூபாய் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர்ல தேடிட்டு இருக்கீங்க, அது ஏர்போர்ட், அவினாசி ரோடு, சத்தி ரோடு, சரணம்பட்டி சிட்டிக்குள்ள நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா நம்ம 2026 இந்த வீட்டை நம்ம சொந்தம் பண்ணிக்கலாம்.